தங்களுடைய உத்தரவில் நான் குறுக்கிடுவதாக கருதக்கூடாது. நீங்கள் வழங்கியிருக்கக்கூடிய உத்தரவு கூட்டத்தொடர் முழுவதும் என்பதை கொஞ்சம் மாற்றி இறுதியாக எச்சரித்து அவர்களை இந்த கூட்டத்தொடரில் அனுமதிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கனிவான பார்வை, இரக்கத்தோடு அவர்களை அவை நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதின் அடிப்படையில் அவர்களுக்கு இன்று ஒரு நாள் மட்டும் அவர்கள் நீக்கப்பட்டதை தொடர்ந்து 2 முறை அவர்கள் நீக்கப்பட்டிருந்தாலும் எச்சரித்து அவர்களை நாளை முதல் அவை நடவடிக்கைகளில் கலந்து கொள்ளலாம் என்று உத்தரவிடுகிறேன். அதுபோல் கண்டிப்பாக இன்று ஏதேனும் வாசகங்கள் அடங்கிய வில்லைகளாக பாக்கெட்டிலே வைத்து கொண்டிருந்தாலும் நிச்சயமாக இந்த அவையில் ஒருபோதும் அவர்கள் கலந்து கொள்ள அனுமதிக்க மாட்டேன் என்பதையும் உறுதியாக சொல்லுகின்றேன். எல்லோருக்கும் அதே தான் நிலை என்பதையும் தெரிவித்து 2025-26 ஆண்டுக்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதமும் வாக்கெடுப்போம். மானிய கோரிக்கை எண் 26 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.